அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக தமிழுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வெளியிடும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தோம், உங்களுக்கு மேக்ஸ்க்கான அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் தனியாக வந்து ஷெட்யூல் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். தமிழ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு, அதாவது லாங்குவேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு, ப்ளஸ் மேக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு சிலர் வந்து மேக்ஸ் 10th படிக்கிறதோட முடிச்சிருப்பீங்க. சார் நான் மேக்ஸ் கஷ்டம் தான் 10th முடிச்சிட்டேன். ஒரு சிலர் வந்து 12th முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது கிராஸ் மேஜரில் போயிட்டு இருப்பீங்க, ஃபுல்லாக சயின்ஸ் லெவன்ட்டாக போயிட்டு இருப்பீங்க, மேக்ஸை டச்லாம் வந்துருப்பீங்க. ஆனால் இந்த போட்டித் தேர்வில், அதாவது நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸ் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக எந்த எக்ஸாம்ஸுமே என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. மேக்ஸ் என்ன ஆகுது, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ரோலில் இருக்குது. மேக்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி இருக்கும் மொத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே. சரி, இப்போ மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், அது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து, அதாவது மேக்ஸ் கஷ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் வந்து தூக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை ஈஸி, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் பேசும்போதே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனைங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு சிலருக்கு மேக்ஸ் வந்து யாராச்சும் சொல்லி தரும்போதே புரியாது. நல்லா புரிஞ்சுங்க, யாராச்சும் சொல்லி தரும்போதே புரியாது. ஒரு சிலருக்கு சொல்லி தரும்போது புரியும், அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகாது, எப்படி அந்த என்ன மாடல் அப்ரோச் பண்ணுறது அந்த ஐடியா வராது. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுங்க, இது ரெண்டுத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ஒன்று மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸே, அதாவது சொல்லித்தரும் போதே புரியல அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையே பிரச்சனைன்னு அர்த்தம், பேசிக்ஸே ப்ராப்ளம்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு சொல்லித்தரும் போது புரியுது, அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த மாடல் எப்படி போடுறதுன்னு தெரில, அந்த ஐடியா வரமாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸு பேசிக்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். சரி, இது ரெண்டுத்துக்குமே என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தாங்க. ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்னா சிம்பிள். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோ இல்லை எஸ்எஃப்எல்சிஎம் டாப்பிக்கோ இன்றைக்கி நீங்கள் போட போகிறீங்க, இல்லை கிளாஸில் சொல்லித்தர போகிறாங்க, இல்லை மெட்டீரியல் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த எஸ்எஃப்எல்சிஎம் டாபிக் எடுத்துக்கங்களா, அந்த எஸ்எஃப்எல்சிஎம் டாப்பிக்கை 6th to 10th புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து மார்க் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில். இப்போ சிம்பிளாக பாருங்களேன், இப்போ 6th புக்கில் அந்த டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், அந்த 6th புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு 6வது படிக்கக்கூடிய பையனுக்கு எப்படி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த மெத்தடில் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆகும், கட்டாயமாக புரியும். அதாவது நீங்கள் எடுத்தோடனே ஒரு மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதோ, நான் சொல்கிறது மேக்ஸ் வீக்காக இருக்கிறவங்க ஒரு மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதோ, இல்லை டேரக்டாக போய் கிளாஸ் அட்டன் பண்ணி மேக்ஸ் வரலன்னு சொல்கிறதோ கண்டிப்பாக தப்பு. ஆக்சுவலாக நம்மளோட அடிப்படையே எங்கே பிரச்சனையோ அதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே ஃபைனலாக ஷெட்யூல் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படியோ கை கிடைக்கும், அதுக்கான டிஸ்கஷன் எப்படி நடக்கும், அதுக்கான அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஆனால் வந்து இந்த டாபிக் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாபிக் நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் நடக்க போதுன்னா அந்த டாபிக் ரிலவெண்ட்டாகவே உங்களுக்கு ஆயிரும். உங்களுக்கு மெட்டீரியல் சோர்ஸ் வந்து கீழே பிடிஎஃபாகவே கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு, அதாவது அதை யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸில் ஒரு 15 கொஸ்டினுக்கு மேலே நான் ரைட்டாக போடுறேன் சார் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் சோர்ஸையோ இல்லை டேரெக்டாக சொல்லித்தரதே ஃபாலோ பண்ணிக்கேன். எனக்கு 15 கொஸ்டின்ஸுக்கு கம்மியாக தான் என்னால் ரைட்டாக போட முடியுது சார், இல்லை 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே என்னால் ரைட்டாக போட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்லேருந்து அழகாக என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்கூல் புக்கில் ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு அந்த டாபிக் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு என்ன பண்ணுங்கள் 6th and 10th வரைக்கும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணுங்கள் ஒரு முறை சம்மாலத்தை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 3rd தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். 4வது தான் நீங்கள் வந்து அவங்க சார் கொடுக்கக்கூடிய டிஸ்கஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் தான் ஓரளவுக்கு ஒரு டாபிக் வந்து கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2-3 டாப்பிக்கு மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலாகவே ஈஸியாகிடும். ஸோ அதை நல்லா பாருங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 25 கொஸ்டின்ஸில் நீங்கள் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டிப்பாக 24-25 கூட அடிச்சிடலாம். கண்டிப்பாக 20 கொஸ்டின் மேலாம் இப்போ நான் ஷூராக நீங்கள் ரைட்டாக போட்டுடலாம். ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதனால தான் நான் அப்போதுலேருந்து சொல்லுவேன், தமிழும் மேக்ஸும் ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவேன். இது ரெண்டுத்துலேயும் தெரியாமல் கூட என்ன பண்ணாதீங்க, ஒரு கொஸ்டினை கூட மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எல்லாருமே இந்த 2 சப்ஜெக்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஜிஎஸ் தான் என்ன பண்ணுறாங்க, டிசைடிங் ஃபேக்டர்.
இது 2 சப்ஜெக்ட்டை தாண்டி ஜிஎஸ்ல நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கட் ஆஃப் எவ்வளோ மேலே போகுது அப்படிங்கிறது இதாகும். அதாவது 2 சப்ஜெக்ட் எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. நீங்கள் எக்காரணத்துக்கு என்ன பண்ணாதீங்க, அந்த இடத்துல கீழே வந்துடாதீங்க, ஒரு ஸ்டெப் மேலே போக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்க. மேக்ஸ் பேசிக்லேயே, அதாவது ரொம்ப அடிப்படையிலேயே வீக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டேன், ஸ்கூல் புக்லேருந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓரளவுக்கு மேக்ஸ் 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ரைட்டாக போடுறவங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, லாஸ்ட்டாக அந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 25 கொஸ்டினை நார்மலாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது அந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைட்டாக வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதை வச்சு நீங்கள் பேசிக்லேருந்து போகணுமா இல்லை டேரெக்டாக மெட்டீரியல்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போதுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். இன்னுமே ஒரு சில விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. பேசிக் வீக்காக ஓரளவுக்கு எனக்கு சுத்தமாக 15 கொஸ்டின்ஸ்க்கு கீழே தான் ரைட் ஆகுது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். புரியுதுங்களா? கூட்டல், கழித்தல், வகுத்தல் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், டேபிள்ஸு, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், பேசிக்காக முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியாவே வரும். அதாவது இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலும் இன்வால்மெண்ட்டும் இல்லைன்னா கட்டாயமாக என்ன பண்ண முடியாது, மேக்ஸ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டமாகவே தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக போடுற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மேக்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி, அதாவது தமிழில் வந்து உங்களோட கற்றல் திறன் சொல்லுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அதிகமாகும். அது அதிகமாகும் போது மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். மற்ற சப்ஜெக்ட் இதோட இம்பாக்ட் மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் என்ன ஆகும், கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. மேக்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் ஓரளவு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கூட என்ன பண்ணலாம், ஓரளவு படிச்சிடலாம், டெஸ்ட் எழுதிடலாம். ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் போட முடியுமா, கட்டாயம் போட முடியாது. இதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணுறதுனால உங்களுக்கு இதனோட இம்பேக்ட் மற்ற சப்ஜெக்டில் கட்டாயமாக பாசிட்டிவாக இருக்கும். அதை வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, நம்ம அடுத்து வந்து ஷெடியூல் பார்க்கலாங்க. ஷெடியூல் பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நான் ஓவராலாக சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இந்த டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் சூப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 above கிராஸ் பண்ணிடலாம். சிலபஸில் இல்லாத ஒரு சில டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2022 ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் 1 வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல். அடுத்த டெஸ்ட் 29/1/2022. டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். அடுத்து 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5/2/2022. டெஸ்ட் 3 வந்து எல்சிஎம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது டெஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். 5வது டெஸ்ட் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6வது டெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்து பாருங்க, 7வது டெஸ்ட் வந்து ஏரியா. 8வது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். 9th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பாருங்க, 10வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஃபுல்லாக ரீசனிங் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக உங்களுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த டெஸ்ட் 11 தாங்க இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இந்த 10 டெஸ்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக 11th டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு சூப்பராக பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆகாது. 11th வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் 10 சூப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் சூப்பராக பண்ணிடலாம். இந்த ஒரு சைக்கிளோட ஸ்டாப் ஆகாதுங்க. உங்களுக்கு எப்படி இப்போ ஜிஎஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்து கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ்க்கு ப்ளஸ் 5000 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நிறைய டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு சைக்கிள் சூப்பராக முடிச்சிங்கன்னா அடுத்த சைக்கிள் வந்து இதோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கொஸ்டின்ஸோட லெவல் டஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லெவலில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து நிறைய என்ன பண்ணலாம், இந்த வருஷம் நடந்த டிஎன்பிசிக்கான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் வருஷம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் பேப்பர் அழகாக பார்த்துட்டே வரலாம், இடையில பார்த்துட்டே வரலாம். எனக்கு நீங்கள் நம்ம பேசிக்லேருந்து கொண்டு போகும்போதே, அதாவது இனிஷியலாக இப்போ தான் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை மேக்ஸ் எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்க, இல்லை 15 கொஸ்டின்ஸ்க்கு கீழே போடுறவங்க கண்டிப்பாக தயவுசெய்து சொல்கிறேன், இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு சைக்கிள் நீங்கள் முடியும் போதே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ்ன்ற கஷ்டம் அப்படிங்கிற விஷயமே கொண்டு போயிடும். மேக்ஸ் எல்லாமே ஈஸியாகிடும். சரிங்க, அடுத்து வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான அதாவது ஒரே ஒரு வீடியோ தாங்க வரும். வாரம் சாட்டர்டே வந்து ஒரே ஒரு வீடியோ தான் வரும். அந்த வீடியோவில் எல்லாமே முடிஞ்சிடும். அது எப்படி இருக்குன்றது மட்டும் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ் நடந்துட்டு இருக்கிறது, தமிழ் நடந்துட்டு இருக்கிறது, ரெண்டுமே ஒரு மாதிரி. மேக்ஸ் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் டேரெக்டாக வந்து சார் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இல்லை 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை வந்து இல்லை 15 கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை
டேரெக்டாக டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணுவார், உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், அந்த சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மூணாவது அந்த டாபிக் ரெலவெண்ட்டான தமிழ் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். அந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மேக்ஸு எனக்கு வீக் சார் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நேராக ஸ்கூல் புக் போங்க. அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ஸ்கூல் புக்கில் போயிட்டு சூப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கொடுத்துருக்கிற பிடிஎஃப்ல அழகாக ஒரு முறை கொஸ்டின் பேப்பர் அழகாக என்ன பண்ணுங்கள், பேசிக்லேருந்து கொடுத்துருப்பேன், அதை அழகாக சால்வ் பண்ணிவிட்டு அதை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்லேயே. அதை அழகாக ஒரு முறை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அது வித் எக்ஸ்ப்ளனேஷனும் இருப்போங்க, கொஸ்டின் மட்டும் இருக்காது. ஒரு முறை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஷன் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு பக்கம் ஜிஎஸ் போயிட்டுருக்கு, தமிழ் போயிட்டுருக்கு, மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷெடியூல் கொடுக்காம இருந்தோம். மேக்ஸுக்கு தனியாக ஃபோக்கஸ், அதனால் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஜிஎஸ் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், தமிழ் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து மேக்ஸ் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக நாங்கள் கொடுக்குற அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை மட்டும் சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதுங்க, கட்டாயமாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ வாழ்த்துக்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஷெடியூல் படி எல்லாமே டேட்டில் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ. உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். சரிங்களா? தேங்க்யூ.